ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியாக நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நேரத்திலே நம்முடைய தேவநாயக கர்த்தர் சில காரியங்களை நினைப்பூட்டி நாம் அதன்படி நடக்க, அதனுடைய உட்கருத்துக்குள்ளே புரிந்து கொள்ள தேவனுக்கு நினைப்பட்டுகிறார். என்ன அப்படின்னா, நீங்க எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஆற்று படுகை இருக்குது. அதுல ஒரு விதமான புற்கள் இருக்கிறது. அந்த புல் நேரா இல்லாம வளையக்கூடிய ஒரு தன்மையுடையதா இருக்கிறது. ஒரு நம்ம யோசிக்கலாம், எதற்காக புல் வளையுது, அது எதனால அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். புல்லு நேரா வளரணுமே, அந்த புல்லினுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் நேரா வளர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும். அதை நம்முடைய இயேசு கிறிஸ்து வளையக்கூடிய அந்த பிளெக்சிபிலிட்டியோடு படைத்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்றத நம்ம யோசிக்க முடியாது. ஆனா அவைகள் அந்த காற்றுக்கு, அதை எதிர்நோக்கி இருக்கிற அந்த அதிகப்படியான காற்றுக்கு தாக்கு பிடிப்பதற்கு அது ஏதுவா இருக்கிறது. அதே போலதான் இன்றைக்கு நம்ம தேவநாயக கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா, நான் சில வைகளை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். நீங்க அதை சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா, நான் மடித்து வைத்திருக்கிறேன். நான் அதை சில காரணங்களுக்காக அப்படி படைத்திருக்கிறேன். சில நோக்கங்களோட உங்களுக்கு நான் அதை அனுமதித்திருக்கிறேன். நீங்க அதை நினைத்து கலங்காம இருங்க. ஏன்னா தேவன் அதை கோணலாக வைத்திருக்கிறார். ஒருவேளை சில நபர்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்திருப்பார். சில காரணங்களை, சில வேலைகளை, தொழில்களை நம்ம இடத்துல இருந்து எடுத்திருப்பார். ஒருவேளை வியாபாரமா இருக்கலாம்னா, வாகனங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தோடு கர்த்தர் அதை எடுத்திருப்பார். அவர் செய்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை தான் நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை இந்த புல்லு நேரம் நினைச்சு அப்படின்னா காத்துக்கு அது தாக்கு பிடிக்காது. அதே போல கர்த்தர் சிலவற்றை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்காம இருந்ததார் அப்படின்னா, நாம இந்நாள் வரைக்கும் தாக்குப்பிடித்து நின்றிருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான மேன்மையான அந்த இடங்களுக்கு நாம் சென்றிருக்க முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் கோணலாக்கினதை நேராக்க யாராலும் கூடாது. நான் ஒரு காரணத்தோடு அதை செய்திருக்கிறேன். நான் சில காரியங்களை சில காரணத்தோடு செய்திருக்கிறேன். ஒருத்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சிலவற்றை செய்திருக்கார் அப்படின்னா சில நோக்கம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சிலவற்றை தந்திருக்கிறார் இருந்தாலும் ஒரு நோக்கம் இருக்கிறது, தரலைனாலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவே அதை நேராக்க யாராலும் முடியாது. அதை ஏன் தரல, ஏன் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம ஓடுறது முடியாத காரியம். எனவே கர்த்தர் அனுமதித்தவைகளை வைத்து, கர்த்தர் கொடுத்திருக்கிறவைகளை வைத்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ தேவனுக்கு நினைப்போட்டுகிறார். அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களா இந்த நாளை நமக்கு கர்த்தர் என்னென்ன பணிகளை தந்திருக்கிறார், என்னென்ன உத்தியோகங்களை தந்திருக்கிறார் என்ற அந்த ஸ்தலத்திலே, அந்த காரணங்களிலே, காரியத்திலே நம்முடைய நேரத்தை செலவிட்டு தேவனுடைய வாமத்தை மேம்படுத்தும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.